வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு ப்ரோ கபடியில என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இரண்டு மேட்சுக்கான பிரிவியூவையும் ஒரே வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 55வது மேட்சுக்கான பிரிவியூ, அதுக்கு அடுத்து 56வது மேட்சுக்கான பிரிவியூ சேம் இதே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு வந்து எனக்கு யூஸ் தான். பர்சனலி வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் வியூஸ் போனா. பட் ஒரே இதுல பண்ணோம் அப்படின்னா டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு பாக்குற உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டு வீடியோவா அப்லோட் பண்ணா கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பெருசா நமக்கு வந்து கபடியில ஒரு வீடியோ மேக்சிமம் 10 நிமிஷம் தான் நமக்கு பேசுறதுக்கான டைமும் இருக்கும். அதனால இரண்டு மேட்சுக்கான வீடியோவும் ஒரே இதுலதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து கூட ரெண்டாவது மேட்சுக்கான வீடியோஸ் வந்து அப்படி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 55வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பட்னா வெர்சஸ் நம்மளுடைய பெங்கால் வாரியர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிச்ச ஒரு ஆப்பா இருக்கும், ஃபேவரட் ஆப்பா இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 3 பேர்ல 2 பேர் வந்தா வின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட் எல்லாம் சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. ஒரு டைம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சொல்றதுனால நீங்க ஒண்ணு உடனே போய் ஜாயின் பண்ணி பிளே பண்ண கிடையாது. நீங்க போய் பாருங்க, ஆப்பை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபியூச்சர் எல்லாமே இருக்கான்னு பாருங்க. முக்கியமான மேட்சஸ்க்குலாம் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கூட 10,000 மதிப்புல ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுத்தாங்க. அதுல நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி ஸ்பீடா இருக்கா என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது. குறிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கபடி விளையாடணும்னா எக்ஸ்11 ஆப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் இதே மாதிரி எங்கேயுமே கம்மியா கிடையாது. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மத்த ஆப்ல பாத்தீங்கன்னா 4 மெம்பர் லீக்ல 289 ரூபா போட்டாலும் 1000 ரூபாய் கிடைக்கும். இங்க 264 ரூபாய் போட்டாலே போதும் 1000 ரூபாய் வின் பண்ணிடலாம். அதனால பாதிக்கு பாதி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க விளையாடணும் கூட கிடையாது, ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா விளையாண்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்னா பைரட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு நல்ல டீமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து போராடி தான் தோத்தாங்க. ஹரியானா கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸா ஃபைட் வந்தாங்க. கடைசி ஒரு 3 நிமிஷம் கேம்ல வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு வின் பண்ணி தோத்துட்டாங்க. ஹரியானா கூட நல்ல பாயிண்ட் ஈக்குவலா வந்துட்டு தோத்துட்டாங்க. ஏன்னா அந்த அவசரப்படுற இது புத்தி இருந்தா கபடியில கொஞ்சம் வின் பண்ண முடியாது. இப்போ டீம்ஸ் வைஸா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா அவங்களுடைய ரைடர்ஸ் எல்லாருமே வந்து ரைட் ரைடரா தான் இருக்கிறாங்க. அது மைட்டி மணிந்தர் சிங்கா இருந்தாலும் சரி, நிட்டின் தனகரா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தபடியா சுஷில் அவரு இருந்த கேம்ப்ரேகா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சப்ல வரக்கூடிய பிளேயரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சப்ல வரக்கூடிய பிளேயர் மட்டும் ரதி மட்டும் தான் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆடுவார். அவரும் வந்து லாஸ்ட் இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல எதுலையுமே இருக்கல. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன் சைடா போனனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அங்கேயும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸோட ரைடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சைடு தான் ஆடுறாங்க. மேக்சிமம் ஒரு 99% இந்த சைடு தான் ஆடுறாங்க. அதனால நீங்க வந்து இன்னைக்கு அன்கிட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இருக்கு. அதே போல தீபக் சிங்குக்கும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து கண்டிப்பா இருக்கு. 2 பேர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு வந்து ஒரு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 90 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பொசிஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து ஒரு 6ல இருந்து 7 அட்டெம்ப்ட் வைப்பாங்க. ஒரு மினிமம் 3ல இருந்து 4 போனா கூட இந்த பாயிண்ட வந்து அவங்களால கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியுங்கிறதுனால அன்கிட் அண்ட் தீபக் சிங் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஷேக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கவரா இருக்கிறதுனால அவருக்கான பொசிஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மி. மேபி இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சிவம் ஷிண்டே வந்து
ரைட் கார்னர்ல இருக்கிறாரு. கம்பேர் டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாப் ஃபேண்டசில ரைடர்ல இந்த டிஃபென்ஸ்ல இருந்து 4 பேர்ல அன்கிட், தீபக் சிங், சிவம் ஷிண்டே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் கேம், 4 பேர் கேம், 5 பேர் கேம், இந்த மாதிரி கேம்ல வந்து அவரோட இது வந்து நல்லா எடுபடும். ஸோ அப்போ வந்து அவர் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50ல இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து குறையாம நீங்க வந்து சிவம் ஷிண்டே கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 டேக்கிள் பண்றதுங்கிறதுலாம் ஈஸி சிவம் ஷிண்டே கிட்ட. அதனால அந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதிகபட்சம் அன்கிட்டு, தீபக் சிங், அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிவம் ஷிண்டேக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் போகலாம். ரைடர்ல பொறுத்த வரைக்கும் 3 ரைடர்ஸ் இருக்கிறாங்க. அயன் லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர், அதுக்கப்புறம் தேவாங் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர், சந்தீப் குமார் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ். இந்த 3 ரைடர்ல அதிகமா ரைடு போறது அயனும் சரி தேவாங்கும் சரி ஈக்குவலா ரைடு போவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 15ல இருந்து 20 ரைடுக்குள்ள மாத்தி மாத்தி வந்து ரைடு ஆடுவாங்க. இதுல 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அயன் வந்து கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு, நல்ல போனஸ் வைக்கிறாரு. அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்கால்ல வந்து லெஃப்ட் கார்னர் அதை பாத்தீங்க அப்படி சாரி இவர் வந்து லெஃப்ட் ரைடர் அப்படிங்கும் போது நிதிஷ் சைடு ஆடுவாரு, ரைட் கார்னர் சைடும் லெஃப்ட் கவர் வந்து தக்கூர் சைடும் ஆடுவாரு. நீங்க ஃபசல் அத்ராச்சலி, மயூர் கடம் இந்த பொசிஷனை விட நிதிஷ்குமார் தக்கூருங்கிற பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக் தான். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன் வந்து கண்டிப்பா ஒரு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவாங் வந்து ஃபசல் அத்ராச்சலி சைடு ஆடணும், மயூர் கடம் சைடு ஆடணும். மயூர் கடம் இஷ்டத்துக்கு கவர் அடிப்பார். ஆனா எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா தேவாங் கிட்ட இருந்து குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ பாயிண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. சராசரியா 50 பாயிண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 5ல இருந்து 7 சக்சஸ்ஃபுல் ரைடு வந்து வச்சிடுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து வந்துருது. ஸோ கம்பேர் டு அயன், தேவாங், சந்தீப் குமாரை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் அதிகபட்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவிர அதுக்கு மேல அவரால் பெருசா வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஸோ இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா அன்கிட்டுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். தீபக் சிங்குக்கு உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். அயனுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். ஸோ தீபக் சிங், அயனு, அன்கிட் இந்த 3 பேருக்குமே முக்கியமா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா உங்களுடைய மினி லீக், மெகா லீக்ல அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் சிவம் ஷிண்டே வந்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் வந்து முக்கியமான பிளேயரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பெங்கால் வாரியர்ஸ் தொடர்ந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் கூட 1 சீடா தோத்துட்டாங்க. எப்படிதான் தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ 5 பாயிண்ட்களுக்கு தோத்தா பரவாயில்ல, ஒரு 20 பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்த மாதிரி தோக்குறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த பாயிண்ட் லீடிங் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால ஸ்கோர் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் ரைடரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா தேவாங் வந்து ரைட் சைடு ஆடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா சந்தீப் குமார் இந்த சைடு ஆடுறாரு. ஒருவேளை மேட்ச்ல சப்ல நம்ம தமிழ்நாட்டு பையன் சுதாகர் அண்ணே வந்தாருன்னா அவரும் இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவார். ஸோ பேலன்ஸ்டா தான் இருக்கு. பட் குறிப்பா ரைட் சைடு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்படி பாக்குறதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் ஸ்ட்ராங்ல ஃபசல் அத்ராச்சலி இது வரைக்கும் நடந்த கபடி மேட்ச்ல ஃபசல் அத்ராச்சலி எல்லா மேட்சுமே 60+ பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் அவரால் பெருசா ஸ்கோர் பண்ணவே முடியல. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஃபசல் கிட்ட இருந்து ஒரு 60ல இருந்து 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு சராசரியா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அதே போல லெஃப்ட் கவர் வந்து பாத்தீங்கன்னா அயன் கிட்ட மட்டும்தான் நீங்க பொசிஷன் இருக்கு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரெடிக்டபிள் பிளேயர். நம்ம எதிர்பார்க்கிற அன்னைக்கு சரியா ஆட மாட்டாரு, எதிர்பார்க்காத அன்னைக்கு பயங்கரமா ஆடுவாரு. ஸோ மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபிளாப்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், அவர் ஆடிடுவாரு. அதனால நான் ஃபிளாப்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மியாவே நீங்க கொடுக்கறது ஓகேவா தான் இருக்கும். அடுத்து மயூர் கடம் ரைட் கவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. மினிமம் பாத்தீங்க அப்படின்னா மயூர் கடம் இருந்து 2 டேக்கிள் எதிர்பார்த்தா கூட ஒரு 40 to ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாவே இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட குஜராத் ஜெயின்ஸ் கூட ஆனாரு, ஓரளவுக்கு அடிச்சு பார்த்தாரு. ஆனாலும் சில கவர் வந்து கொஞ்சம் வீக்கா ஆனதுனால இதாயிட்டு நிதிஷ்குமார் சைடும் ஆடுறாங்க, பிளஸ் இதுவும் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்தும் நீங்க 40 to 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம்.
இன்னைக்கு மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டிஃபென்ஸ்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் எத்ராச்சலையே மஸ்ட் பிக்கா எடுத்துருவாங்க. ஒரு சில பேர் வந்து மயூர் கடமா ஆர் நிதிஷ்குமாரா அப்படிங்கிறது தான் ரிஸ்க். இன்னைக்கு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு டிஃபென்ஸ்ல. நீங்க மயூர் கடமை எடுத்துட்டு போய் அவர் ஒரு 70 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, நிதிஷ் உங்க ஆப்போனன்ட் நிதிஷ் எடுத்துட்டு 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. அதுவே நிதிஷ்குமார் 70 மயூர் கடம் 50 பாயிண்ட் அப்படின்னா உங்க ஆப்போனன்ட் வின் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கபடியில ஒரு பிளேயர்னாலதான் மேட்சே மாறும். ஏன் லாஸ்ட் மேட்ச்லாம் நான் வந்து குஜராத் மேட்ச் இல்ல, நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கும் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் மேட்ச்ல நான் சஞ்சய் எடுத்த இடத்துல தேவாங்க எடுத்திருந்தேன் அப்படின்னா கிராண்ட் லீக் வெறும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ல தான் மிஸ் ஆகி போச்சு. அதனால அப்படிலாம் இருக்குது. சோ கவனமா பாத்துக்கோங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருடுங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தரு நித்தின்னு இன்னைக்கு வந்து கேம்ப் பிரேக்கர் ஆர்டர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல 7 ரைடுல குஜராத் கூட 5 சக்சஸ்ஃபுல் போட்டாரு லாஸ்ட் கொஞ்ச நேரத்துல. அதனால பேக் டு அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3 பேருமே ரைட் ரைடர்ஸ். இதுல காமனா சராசரியா வந்து எல்லா மேட்சுமே ஒரு 50+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நித்தின சொல்லலாம். அதே மாதிரி கேம்ப் பிரேக்கருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து டேக்கிள்ல வாங்கி கொடுத்துருவாரு. மினிமம் ஒரு டேக்கிள் பண்ணிடுவாரு. ஒரு 3 ரைடு நல்லான்னா கூட ஒரு 24 பாயிண்ட் 30 பாயிண்ட் வச்சா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு 50+ பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா மணிந்தரை பொறுத்த வரைக்கும் டே சரியா அமைஞ்சதுன்னா மட்டும்தான் அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க குஜராத் ஜெயின்ஸ் டிஃபென்சர் வந்து. ஸோ அதனால ஃபிளாப். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரைடர்ல ஆனா மணிந்தரை பொறுத்த வரைக்கும் 80% செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேம்ப் பிரேக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% கூட செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிதின் கேம்ப் பிரேக்கர் இந்த 2 ஆப்ஷனோட போங்க. இல்ல எனக்கு எதுக்கு வம்பு, நான் சேஃபாவே போய்க்கிறேன் அப்படின்னா மணிந்தர் சிங் அண்ட் நிதினோட ட்ரை பண்ணுங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஃபசலுக்கு வந்து இந்த இதுல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், மயூர் கடமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், நிதினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். லோ பெர்சன்டேஜ்ல நான் பாக்குற நல்ல பிளேயர் இந்த டீம்ல வந்து கேம்ப் பிரேக்கர், அங்க சிவம் ஷிண்டே பார்த்தோம். இப்போ ஸ்மால் லீக்குக்கான டெமோ, இது ஒரு டெமோ டீம் தான். நம்ம ஃபைனல் டீம் கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ 2 ரைடர்ஸ் எடுத்திருக்கேன், அயனும் சரி தேவாங்கும் சரி. ஏன்னா 2 பேரும் மேட்சுக்கு மேட்ச் 50+ பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அது போக அன்கிட்டும் தீபக் சிங் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து பெங்கால்ல ரைட் அப்படிங்கிறதுனால அன்கிட் அண்ட் தீபக் சிங் சைடு தான் ஆடி ஆகணும். அதே போல இங்க நிதின் தனகரம் மட்டும் எடுத்திருக்கிறேன். மயூர் கடம் அண்ட் ஃபசல் அத்ராச்சலி. இந்த மயூர் கடம் இடத்துல உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே போல தேவாங் வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா தேவாங் இடத்துல ஒரு டிஃபெண்டர் வேணா சிவம் ஷிண்டே வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. கேப்டன் வந்து அன்கிட்டுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே போல தீபக் சிங்குக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இல்ல நீங்க ஃபசல் அத்ராச்சலிக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இந்த 3 பேர் டிஃபென்ஸ்குள்ளே நீங்க வந்து இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் தீர்மானிச்சுக்கோங்க. அன்கிட் தீபக் சிங்க்கு நல்ல பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நிறைய மேட்ச்ல பொசிஷன் ஸ்ட்ராங் நினைச்சு நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸால தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான் நண்பா இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ. இப்ப அப்படியே வந்து அடுத்த மேட்சுக்கான ப்ரிவியூ தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். சோ வந்து ஜெய்ப்பூர் வர்சஸ் குஜராத் மேட்சுக்கான ப்ரிவியூ இப்ப நீங்க பார்த்துட்டு தொடர்ந்து இந்த மேட்ச் வீடியோ பார்க்கணும் கிடையாது. கொஞ்ச நேரம் நீங்க அப்படி வெளியே போயிட்டு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அடுத்து எப்போ ஃப்ரீயா கிடைக்கும் அப்போ ஒரு இந்த 10வது நிமிஷத்துல இருந்து இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ வந்து நீங்க பாருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க 2 வீடியோ போட்டாலும் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ அதனால ஒரே வீடியோவா கொடுத்தா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. பட் நீங்க கண்டினியூஸா நீங்க 20 நிமிஷம் பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 நிமிஷம் பார்த்துட்டு வேறவங்க கூட வந்து இந்த மேட்சை வந்து பாருங்க. இல்லைன்னா ஒரு டாஸ்க் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் வீடியோ லைட்டா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஓன் ஐடியாஸ் வந்து கண்டிப்பா வரும். இப்போ வந்து ஜெய்ப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்ட்ராங் ஆடக்கூடிய டீம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு குஜராத் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மேட்ச் இது வரைக்கும் அவங்க வந்து முதல்ல ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க, அடுத்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, இடையில எல்லாமே தோத்துட்டு தான் இருந்தாங்க. அதனால ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கிறதுனால நம்ம ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஜெய்ப்பூர் நல்லா ஆடக்கூடிய டீம், ரைடர் பிளஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டீம். இப்போ அந்த டீம்ல வந்து குமான் சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா குமான் சிங் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு லெப்ட் சைடு. அதுக்கு அடுத்து மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீக் தஹியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஆடுறாரு, ராகேஷ் வந்து இந்த சைடு தான் ஆடுறாரு, ஹிமான்சு சிங்னு சப்ல ஒரு பிளேயர் வருவார் அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஆடுறாரு.
ஸோ ரைட்ல வந்து இன்னைக்கு அதிகமா டாமினேட் இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு டீம் வந்து மேக்சிமம் 50 ரைடுக்குள்ள ஆடுவாங்க. சரிங்களா? ஒரு 40 50 மேட்சை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து. ஆனா ஒரு சராசரியா ஒரு 40+ ரைடு ஆடுவாங்க. அதுல மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ரைடு, பாதிக்கு பாதி குமான் சிங் ஆடிடுவார். என்னதான் இங்க வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்தாலும் மெயின் ரைடரே குமான் சிங் தான். அதனால அவர் பாதிக்கு பாதி ஆடுறதுனால அந்த சைடு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்ணை மூடிட்டு ஐயோ இங்க நிறைய பேர் இருக்காங்களேன்னு சொல்லி இங்க இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த. ஏன்னா ரைடு ஆடுறதே நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த டீம்ல டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்குஷ், மீராபாகிரி, சுஜித் சிங் அண்ட் லக்கி சர்மா. பொசிஷன் உங்களுக்கே தெரியும். ரைட் கார்னர், ரைட் கவர், லெஃப்ட் கவர் அண்ட் லெஃப்ட் கார்னர். இதுல வந்து பொசிஷன் எல்லாருக்குமே ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் கண்ணை மூடிட்டு இந்த 4 டிஃபெண்டருக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா நம்ப முடியாது. நீங்க இதுக்கு லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை மட்டும் வச்சுட்டு நீங்க பேசக்கூடாது. அதுக்கு முந்தின மேட்ச் ரிசல்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ணவே முடியல. அதனால நீங்க இந்த 4 பேருக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாராலையுமே ஒரு 50 to 70+ பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும். அது மீராபாகிரி இந்த கவர்ல அடிச்சா குமான கண்டிப்பா 3 டைம் ஆச்சும் டேக்கிள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் 2 டைம் பண்ணா கூட எடுத்துரும். அதுக்குள்ள லோன் பாயிண்ட் அதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 50 to 70 பாயிண்ட் எடுத்துருவாங்க. அதனால அந்த 4 டிஃபெண்டருமே இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்றேன். இதுல இவர் இம்பார்ட்டன்ஸ் கம்மி அப்படிங்கறத நான் சொல்லவே இல்லை. வேணும்னா லக்கி சர்மாவை வேணா டிராப் பண்ணணும்னு நினைச்சா டிராப் பண்ணி பாத்துக்காங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட். ரைடர்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், அடுத்து அபிஜித் மாலிக் ரைட் ரைடர், நீரஜ் நர்வால் 2 சைடுமே ஆடுவாரு. ரைட்ல ஆட சொன்னாலும் ஆடுவாரு, லெப்ட்ல ஆட சொன்னாலும் ஆடுவாரு. பட் அவரோட பிரைமரி லெஃப்ட் தான். ஆனா ரைட்லயும் போனஸ் தான் போடுவாரு. அர்ஜுன் தேஸ்வால் ஒரு முக்கியமான பிளேயர். மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ சூப்பர் 10 எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரை வந்து நீங்க கேப்டனா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல அங்குஷ்க்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல மீராபாகிரியும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல நான் ஒன்னே சொன்னேன்ல, லக்கி சர்மாவை டிராப் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல வந்தது, ஆமா ஒருவேளை நீங்க லக்கி சர்மா ஸ்கோர் பண்ண மாட்டாரோ அப்படின்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா இந்த லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நீரஜ் நர்வாலை வந்து நீங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு ஓப்பனா இருக்கு. லக்கி சர்மாக்கு பதிலா நீங்க வந்து நீரஜ் நர்வாலை எடுக்கிறதுனா நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க நிறைய கிராண்ட் லீக் டீம் அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா 4 டிஃபென்ஸ் வச்சே போடணும் கிடையாது. ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம்ல 4 பேர் எடுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 டீம்ல நீரஜ் நர்வால் எடுங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல அபிஜித் மாலிக் எடுங்க. ஏன்னா முதல் மேட்ச்ல 120+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. எல்லா மேட்சுமே அர்ஜுனுக்கு ரைடு செட் ஆகணும் கிடையாது. சில மேட்ச் அர்ஜுனுக்கு ரைடு செட் ஆகல அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் ஆடி ஆகணும். அதனால இந்த நீரஜ் நர்வாலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எப்பெல்லாம் அர்ஜுன் நல்லா ரைடு ஸ்கோர் பண்ணாரோ அப்பெல்லாம் நீரஜ் நர்வால் பெருசா பாயிண்ட் எடுக்கல. எப்பெல்லாம் அர்ஜுன் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரோ அப்பெல்லாம் நீரஜ் நர்வால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்மால் லீக்ல போயிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. அர்ஜுனுக்கு மேல நீரஜ் நர்வால் எடுக்க முடியாது. ஆனா கிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 7 டீம்ல இருந்து அர்ஜுனை ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 டீம்லயாச்சும் இந்த 2 பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா குஜராத் ஜெயின்ஸ்ல ரைடர்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை, டிஃபென்ஸ் நிப்பாங்க ஓரளவுக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு, அங்குஷ்க்கு, சுஜித் சிங்க்கு போகலாம். டிஃபென்ஸ்ல 4 பேரையும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். லக்கி சர்மா வேண்டான்னு தோணுச்சுன்னா நீரஜ் நர்வாலா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய குஜராத் ஜெயின்ஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா மாஸ் ஆனாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரைட் கார்னர்ல ஹிமான்ஷு இருக்காரு, ரைட் கவர்ல மோஹித், லெஃப்ட்ல நம்ம பாலாஜி அண்ட் லெஃப்ட் கார்னர்ல ஜிதேந்தர் யாதவ்னு இருக்கிறாங்க. இந்த டீம்ல நல்ல உருப்படியான பிளேயர்ஸ் அப்படின்னா இந்த 2 கார்னரே நம்ம சொல்லலாம். அது ஹிமான்ஷுவா இருக்கட்டும், அதுக்கு அதே போல ஜிதேந்தர் யாதவ்லாம் நல்ல கால் கிச்சு பிடிப்பாங்க. 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அர்ஜுன் தேஸ்வால் இந்த சைடு ஆடுறாரு, அபிஜித் மாலிக் இந்த சைடு தான் ஆடுறாரு, நீரஜ் நர்வால் இந்த சைடு ஆடுறாரு. பட் நீரஜ் நர்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சைடும் ஆடுவாரு, இந்த சைடும் போனஸ் போடுறதுனா போடுவாரு. அவர் அந்த மாதிரி பிளேயர். அதே மாதிரி நீரஜ் நர்வால் டேக்கிளும் பண்ணுவாரு. அதனாலதான் லக்கி சர்மாக்கு பதிலா நீரஜ் நர்வாலை லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல இந்த 4 டிஃபென்ஸ்ல நீங்க வந்து ஹிமான்ஷுக்கும் சரி ஜிதேந்தர் யாதவுக்கும் சரி கண்ணை மூடிட்டு நீங்க இம்பார்ட்டன்ஸ் போகலாம். ஏன்னா
ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே போல இந்த மோஹித்ங்கிற பிளேயரை வந்து கண்டிப்பா நீங்க லோ பெர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா 2 பேர் கிட்ட ஆடுறாங்க அப்படிங்கும் போது லாஸ்ட் மேட்சே ஓரளவுக்கு கவர் பொசிஷன்ல நல்லா அடிச்சாரு, பெங்கால் வாரியர்ஸ் வந்து நல்லா அடிச்சாரு. அதே போல இந்த மேட்ச் அடிச்சாருன்னா கூட ஒரு 40 to 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்டா இருக்கும் குஜராத் டீம்ல. அதனால கண்டிப்பா கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து இவரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுல தப்பு கிடையாது. ரைடர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின் ரைடரா குமான் தான் இருக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 5+ வந்துடுறாரு. அதனால நீங்க குமானை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதே போல பிரதீப் தயா லாஸ்ட் மேட்ச் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனாரு. ராகேஷ் ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம், எந்த மேட்ச் ஆடுவார்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து ஹிமான்சு சிங்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து ரைட் ரைடர். சோ குமானை தவிர மீதி எல்லாருமே இந்த டீம்ல ரைட் ரைடர் தான். பட் குமான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க வந்து பிரதீப் தயாகியாவை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் லோ பெர்சன்டேஜ்ல. பட் நீங்க இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஹிமான்சுக்கு, அப்புறம் ஜிதேந்தர் யாதவ், குமான் சிங், இந்த 3 பேரை குஜராத்ல ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. அதையும் மீறி நீங்க மினி லீக் மெகா லீக்கு பாக்குறீங்க அப்படின்னா மோஹித் அண்ட் பிரதீப் தயாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரதீப் தயா ஒரு 5 ரைடு ஆடிட்டார்னா கூட அது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுஜித் சிங் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அடிப்பாரு. அதனால அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பேரை கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் லீக்குக்கான டெமோ டீம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து 3 டிஃபெண்டர் எடுத்துட்டேன். அங்குஷ், சுஜித் சிங், லக்கி சர்மா, மிராபாகிரி. ரைடர்ல அர்ஜுன் தேஸ்வாலை மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த லக்கி சர்மாவுக்கு பதிலா நீங்க வந்து டைரக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் நர்வாலை எடுக்கலாம். ஆனா நீங்க நீரஜ் நர்வால இந்த மாதிரி ஃபேண்டசியா கிருஷ்ணன் லெவல் எக்ஸல் லெவல் எல்லாம் விளாண்டீங்க அப்படின்னா 2 ஆல்ரவுண்டர் தான் மஸ்ட் பிக். நீங்க வேற ஃபேண்டசி ஆப்ல விளாண்டீங்கன்னா தான் உங்களுக்கு எத்தனை ஆல்ரவுண்டர் வேணாலும் எடுக்கலாம். அப்படி இருக்கிற இதுல வந்து நீங்க கண்டிப்பா லக்கி சர்மாக்கு பதிலா நீரஜ் நர்வாலை வச்சு நீங்க போகலாம். அதே போல இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குமான் சிங், ஜிதேந்தர் யாதவ் நம்ம எடுத்திருக்கிறோம். அது இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லக்கி சர்மாக்கு பதிலா அந்த ஹிமான்சுன்னு ஒரு பிளேயர் இருந்தார்ல, சோ அவரை கூட நீங்க வந்து கண்டிப்பா குஜராத் ஜெயின்ஸ்ல இருந்து அவரை கூட நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். பட் குஜராத் ஜெயின்ஸ்ல ஹிமான்சு, ஜிதேந்தர் யாதவ், குமான் இந்த 3 பேரும் கொஞ்சம் உருப்படியான பிளேயர்ஸ். அவங்களை கவர் பண்ண நினைச்சா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அர்ஜுன் தேஸ்வால், மிராபாகிரி இந்த டீமோட நீங்க போலாம். மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் இந்த ஃபேண்டசி மாதிரியான ஆப்ல இதோட தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கு நல்ல பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் நீங்க அங்குஷ்க்கு போகலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஜிதேந்தர் யாதவ் கூட விசி ஆப்ஷன் போகலாம். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடுறார். பட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நீரஜ் நர்வாலும் சரி, மோஹித்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் மாலிக்கும் சரி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தது வந்து பிரதீப் தஹியா. சோ இந்த 4 பேரையுமே உங்களுடைய மினி லீக்கு அண்ட் மெகா லீக்கு, இந்த 3 லீக் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. சும்மா எல்லா டீம்லயுமே அர்ஜுன், அங்குஷ் இப்படின்னு ட்ரை பண்றதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுங்க. எல்லா மேட்ச்லயும் அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, சொல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சும்மா வீடியோவே பார்க்காம டீம் போடுறதுக்கும் வீடியோ பார்த்துட்டு டீம் போடுறதுக்கும் ஒரு 1% யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட அது உங்களுக்கு பிரோஜனமா தான் இருக்கும். அதனாலதான் முதல் வீடியோவை கட் பண்ணி இது முதல் வீடியோ 2வது வீடியோன்னு போட்டா எனக்கு ப்ராஃபிட் தான். பட் அப்படி பண்ணாம ஒரே வீடியோவா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதுலே ஓகே இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி 2 வீடியோ சேர்த்து போட்டாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுவேன். ஃபுல்லா நீங்க கண்டினியூஸா பார்க்க கிடையாது. முதல் 10 நிமிஷத்துக்கு முதல் வீடியோக்கு வந்து டைம் எடுத்துக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல 2வது வீடியோ பாருங்க. ஒன்னும் லென்த்தா பார்க்கணும்லாம் கிடையாது. அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.